பாலு மகேந்திரா அவர்கள் இலங்கையை பெட்டிக்லோவை சேர்ந்தவர்னு சொன்னால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கா? எஸ், அவர் வந்து இலங்கை பெட்டிக்லோ, அதாவது மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு பாலு மகேந்திரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சதிலீலாவதி, மூன்றாம் பிறை, முள்ளும் மலரும் போன்ற திரைப்படங்களை இயக்குனர் தான் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திரா அவர்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இலங்கை சினிமாவை ஒரு வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தில் இருந்து தான் ஆரம்பத்தில் இலங்கை சினிமாவுக்காக என்ட்ரி, அது இலங்கையில் இருக்கக்கூடிய சினிமாவுக்காக என்ட்ரி ஆகிறதுக்கு நிறைய வேலைகள், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியலை. பிறகு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அப்படியே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே இவர் கிடைக்கிற சான்ஸுகளை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படியே இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி மலையாள திரைப்படமான நல்லுன்ற ஒரு திரைப்படம் இருக்குது, அங்கே சினிமோட்டோகிராஃபராக வேலை செஞ்சுருக்காரு. ஸோ சினிமோட்டோகிராஃபராக அங்கே வேலை செஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 வருடங்கள் சினிமோட்டோகிராஃபராக மலையாள சினிமாவில் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய முதலாவது திரைப்படத்தை எந்த மொழியில் டிரெக்ட் பண்ணுறாருன்னா கன்னட மொழியில் டிரெக்ட் பண்ணுறாரு. அந்த திரைப்படத்தில் பேர் கோகிலா. அங்கேருந்து ஆரம்பித்த ஜேர்னி தான் பல வெற்றி திரைப்படங்களில் தமிழில் கொடுத்து பல பேர் முன்னணி நடிகர்கள் இயக்கியிருக்காரு. ஸோ பாலு மகேந்திரா அவர்கள் இலங்கை பெட்டிக்குலோ, அதாவது மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர். அவர் ஆரம்ப காலங்களில் இலங்கையை இலங்கை சினிமா என்டர் ஆகணும், இலங்கை சினிமா வேற லெவலில் கொண்டு போகணும்னு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு செயற்பட்டு பிறகு அவருக்கு அது கை கூடாமல் அவர் இந்தியா சினிமாவுக்கு, அதாவது தமிழ் சினிமா மற்றும் ட்ரை பண்ணி தான் முதலாவது போனார். பட் அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி மலையாள சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைச்சி அங்கேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முன்னணி டைரக்டராக இன்று வரைக்கும் அவருடைய படங்கள், அவர் செய்த சாதனைகள் பேசப்பட்டு வருகிறது. ஸோ பாலு மகேந்திரா சார் அவர்களை எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரியே சினிமா சம்மந்தமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.